Hello everyone, Diwakar Raviram, Srivakar Jobs and Edu welcomes you to this new video. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அதில் தான் பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க ஜென்ரல் கவுன்சிலிங்கில். ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயருக்கும் ஒரு 3 இயர்ஸாகவே பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. டேஸ் மட்டும் குறைப்பாங்க கூட்டுவாங்க, இதே ப்ராசஸ் தான் போயிட்டு சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை இந்த இயர் கவுன்சிலிங்கில். பட் முக்கியமாக நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் தான். சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டேட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எந்தெந்த டேட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் கன்ஃபார்ம் ஆஃப்டர் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அப்புறம் உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைக்காமல் போயிடும். அதனால் நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எப்போக்குள்ளே காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க டிஎன்ஏ வெப்சைட்டில். ஸோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஸோ மெயினாக அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி இயர் மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்னால் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மார்க் வாங்கிட்டு அந்த மார்க்கை வேஸ்ட் பண்ணவும் முடியும். மார்க் கம்மியாக வாங்கியிருந்தாலும் ப்ராப்பராக சாய்ஸ் லிஸ்ட் பண்ணி ஒரு நல்ல காலேஜுக்குள்ளேயும் போக முடியும். ஸோ இதுதான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கோட அட்வான்டேஜ். அதனால் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரொம்பவே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 190 கட் ஆஃப், அவங்களோட ஃப்ரெண்டு 170 கட் ஆஃப். ஸோ நான் என் ஃப்ரெண்டும் எனக்கும் ஒரே காலேஜில் தான் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் லோயர் லெவல் காலேஜ் எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் காலேஜ்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் கால் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க, காலேஜில் ஒன்றுமே இல்லை சார், நீங்கள் அப்போயே சொன்னீங்க நல்ல காலேஜ் போட சொல்லி, நாங்கள் தான் கேட்காம போட்டு இப்போது ஒன்றுமே இல்லாத காலேஜில் போயிட்டு 190 கட் ஆஃப் எடுத்துகிட்டு படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ் தான் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கணும். ஸோ ரவுண்டு 1 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சிஇஜி, எம்ஐடி, எஸ்எஸ்என், பிஎஸ்ஜி. உங்களோட கட் ஆஃப் 180 இருக்கலாம். உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்காம கூட இருக்கலாம், கிடைக்காதுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியலாம். பட் இருந்தாலும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லேயே ஆர்டர் வைஸ் வாங்க. நீங்களாக எனக்கு அது கிடைக்காது, நான் இந்த காலேஜ் தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி போடக்கூடாது. ஆர்டராக வந்துடுறோம். ஸோ மேபி உங்களுக்கு 100வது சாய்ஸில் கிடைக்கலாம், 150வது சாய்ஸில் கிடைக்கலாம். அதனால் ஆர்டர் வைஸ் பண்ணி ஒரு 250-300 சாய்ஸஸ் கொடுங்க. ஓகேவா? ஸோ அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதாவது கடந்த வருஷம் கடுத்திருக்கக்கூடிய ஒரு 5 to 10 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் கொடுங்க. அப்போ தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 4000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1 சீட் கிடைக்கல. சீட் கிடைக்கலனா அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 4000 ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அகைன் ரவுண்டு 2க்கு வராங்க. ஆல்ரெடி நல்ல காலேஜஸ்லாம் ரவுண்டு 1 எடுத்துருந்துருக்கலாம், மிஸ் பண்ணிவிட்டு ரவுண்டு 2க்கு வராங்க. ஸோ இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஏன்னா ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. 20,000 ஸ்டூடெண்ட்ஸில் 4,000 ஸ்டூடெண்ட்ஸ்னால் பாருங்கள் எவ்வளோ பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேவா? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 20% ஸ்டூடெண்ட்ஸ் தப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறாங்க. அடுத்து ரவுண்டு 2 பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ரவுண்டு. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் ரவுண்டு 2ல் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ ரவுண்டு 2 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா சாய்ஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 500 சாய்ஸஸாவது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய 80,000 1 லட்சம் பேர் ஒன்றா அட்டன் பண்ணக்கூடிய ரவுண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு 2. ரவுண்டு 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்காம போகலாம். அதனால் நீங்கள் எப்போ எந்த காலேஜஸ் முடியும்னே சொல்லவே முடியாது. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சாய்ஸஸ் நிறையா கொடுத்து வச்சுக்கோங்க. அதான் பெஸ்ட் ஆப்ஷன். மிஸ் பண்ணிடாதீங்க. ரவுண்டு 2 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்கணும். ஒரு சாய்ஸ் 2 சாய்ஸ்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணாதீங்க. யாருமே 200 சாய்ஸஸ் கம்மியாக கொடுக்காதீங்க. எல்லாருமே நல்லா கொடுங்க. ஓகேவா? ஸோ 200 அவுட் ஆஃப் 200 எடுத்துருந்தீங்கன்னா கூட அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 50 சாய்ஸஸாக இருங்க. ஸோ தாராளமாக உட்காந்து ரெடி பண்ணலாம். ஸோ இப்போயே முன்னாடியே சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருங்க. அன்றைக்கி நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரி பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். அது சாய்ஸ் லிஸ்ட்டுக்கு நிறைய ஒர்க் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் இயர் நிறைய பேர் எனக்கு சாய்ஸ் லிஸ்ட்லாம் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இயர் எனக்கு டைம் இல்லை, நானும் அதனால தான் நிறைய வீடியோஸ் போடாமல் இருந்தேன். ஓகேவா? சாய்ஸ் லிஸ்ட்டு மட்டும் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ ரவுண்டு 3 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரவுண்டு 1 ரவுண்ட் 2 என்ன சீட்ஸ்லாம் வேக்கண்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ரவுண்டு 2லாம் மெயினாக ரவுண்டு 2 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சிஎஸ்சி ப்ரிஃபர் பண்ணாமல் இசிஇ, ட்ரிபிள்இ, பயோமெடிக்கல் ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலேஜஸ்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ரவுண்டு 2ல் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு லோயர் லெவல் காலேஜஸ் தான் போகும். லோயர் லெவல் காலேஜஸ் டாப் காலேஜஸில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கான அவங்கள மெக்கானிக்கல் அண்ட் சிவில் எடுக்க சொல்லலை, சர்க்யூட் பிரான்ச்சஸ் எடுங்க. இசிஇ, ட்ரிபிள்இ, பயோமெடிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐடி செக்டாருக்குள்ளேயும் போய்க்கலாம், எலக்ட்ரானிக் செக்டாருக்குள்ளேயும் போய் மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணக்கூடிய இடம், கார்,
ஆட்டோமொபைல், ஆட்டோமேஷன், இங்கேயும் வந்து எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து நல்ல ரோல் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு 2ல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இது கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இசிஇ ட்ரிபிள் இ. அதேமாதிரி ரவுண்டு 1ஓட லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 179லேருந்து 180, 182 இவங்க நீங்களாம் என்ன பண்ணோம் அப்படின்னா டாப் காலேஜஸில் இருக்கக்கூடிய இசிஇ அண்ட் ட்ரிபிள் இ டார்கெட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில டாப் காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா இசிஇக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் ஒரு 5 கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து அந்த இசிஇ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரிபிள் இ வைங்க. ஓகேவா? ஸோ இதுலேயும் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.